சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது இதெல்லாம் முடியாதுனாங்க, நான் முடிச்சு காட்டுறேன். எம்ஜிஆர் முடிச்சு காட்டினாரா இல்லையா? அவரோடய அந்த சத்துணவு முடிஞ்சிச்சு. இவங்க சொன்ன மாதிரி அது வேஸ்ட்னா அது அவர் காலத்தோட முடிஞ்சிருக்கும். எம்ஜிஆருக்கு என்ன அந்த சவாலை ஏத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சினிமான்றது ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ். அதுக்கு அப்படியே நேச்சுரலா போய் நடிக்கணும்ன்றதுக்கு நம்ம நாட்கள் எடுக்கிறோம். கமர்ஷியல் 50 வயசுலயும் 55 வயசுலயும் அத்தனை 1000 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி நின்று வேர்த்து விறுவிறுக்க நடிச்சு மேக்கப் போட்டு தன் இயற்கைக்கு மீறிய ஒரு துருதுருப்பு. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் முடிந்து மாயத்தேவர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். அப்போ அவர்கிட்ட காமிச்ச சில சின்னங்கள் காமிச்சு, அப்ப சுயேட்சையில தான் நிக்கிறாங்க. அப்போ காட்டும் போது சுயேட்சை சின்னங்கள் தான் கொடுக்குறாங்க. அப்பதானே முதல் முறையா நிக்குது. ரெட்டலை பார்த்தோன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் வரைகிறதுக்கு, சுவர்ல எல்லாம் வரையணும்ல, அதுக்கு சிம்பிளா இருக்கும் அப்படின்னு அதை அவர் செலக்ட் பண்ணி, இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவான்னு எம்ஜிஆர்ட்ட கேட்கிறாரு. ஓகேன்ட்டார். இவர் படிச்சவர் வக்கீல், அதனால எம்ஜிஆர் சரி எழுதுறதுக்கு எளிமையா இருக்கணும். ஆனா அது பின்னாடி ரொம்ப விஷயங்களை உதவுச்சு. ஒரு பக்கம் அண்ணா படம், ஒரு பக்கம் எம்ஜிஆர் படம் போடுறதுக்கு உதவுச்சு அந்த ரெட்டை இலை. அதுக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதா படம் போட உதவுச்சு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட உதவுச்சு அந்த 2 இலை. எல்லா வகையிலுமே ஈடு கொடுத்த ஒரு சின்னமாக அந்த ரெட்டை இலை அமைந்தது. அப்படி அந்த ரெட்டை இலை சின்னம் வாங்கினாங்க. அதற்கு அடுத்து இந்த அதிமுகவும் சினிமா படம், எம்ஜிஆர் படத்திலேயே நடிக்கணும்ல, அதான வருமானம், அங்க நடிச்சாதானே இங்க வரும். அப்ப ஆனந்தன் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, எம்ஜிஆர் அந்த கட்சி தொடங்கின பிறகு பழைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு எங்களை எல்லாம் வச்சு என்னன்னு யோசிப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஆட்களை கூப்பிட்டு தானே அவர் யோசனை நடத்த முடியும். ஒரு ஆலோசனை கூட்டம் போடும்போது ஒரு ராஜாங்கம் நடத்துற மாதிரி இருக்கும். இரவு எங்களை கூப்பிடுவாரு, நாங்க மீட்டிங் போட்டு அவரோட ஒரு சின்ன கலந்தாய்வு கூட்டம் நடத்தி, அரசியல்வாதிகள் வந்திருப்பாங்க, படிச்சவங்க வந்திருப்பாங்க. இப்ப பன்ருட்டி ராமச்சந்திரன்லாம் அப்படி வந்தவர் தானே. ஒரு கூட்டத்துல பார்க்கும்போது அவரு இன்ஜினியரா இருக்காரு, நீங்க எல்லாம் எங்க கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கூப்பிட்டு அவரை மந்திரியாக்கி, படிச்சவங்க எல்லாம் ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்தா நல்லது செய்வாங்க மக்களுக்கு, படிக்காதவங்களும் நல்லது செய்வாங்க, செய்ய மாட்டாங்கல்ல, எல்லாம் மனசுதான் காரணம். ஆனாலும் இந்த இரக்க உள்ளம் அல்லது பொதுநல உணர்வோடு படிப்பும் இருந்தால் இன்னும் பலன் தருமே அப்படின்னு அவர் படிச்சவங்களையெல்லாம் அப்படியெல்லாம் அவர் செய்யும் போது இந்த படித்தவர்கள் அப்புறம் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாரையும் தான் அவர் மதிச்சார். உடனே கட்சிக்காரங்க ரசிகர்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீங்க எல்லாம் முட்டாள்கள், பாமரர்கள், நான் படிச்சவங்களோட சேர்ந்து அரசியல் சாணக்கியர்களோடு சேர்ந்து நான் கட்சி நடத்த போறேன், நீங்க உங்க இடம் அது, இவங்க இடம் இது, அப்படியெல்லாம் அவர் என்னாலும் நினைச்சதே. அப்படி அவர் கூட்டம்லாம் அவர் ஆனந்தன் சொல்றாரு, டிஸ்கோ சாந்தி அவங்க அப்பா. அப்போ அவர் இப்படி நைட் எங்களோட எல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உட்கார்ந்து பேசுவோம். காலையில எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பகல்ல நாங்க என்ன பேசணுமோ என்னென்ன செய்யணும்னு எடுத்தோமோ அதை பகல்ல செய்வோம். செய்துட்டு திரும்ப அதனுடைய விளைவு என்னன்றதை மீண்டும் இரவு கூட்டங்களில் பேசுவோம். இப்படி அந்த சிந்தித்தலும் செயல்படுதலும், பிளான் அண்ட் ஆக்ஷன், பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன், அந்த மாதிரி அந்த வகையில எல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப திறமையாக செயல்பட்டார். பின்னாடி அவர் அரசாட்சி அமைத்த பிறகு சிலர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, நிர்வாகத்துல அவர் சரியா நடந்துக்கல. அதாவது நிர்வாகிகள், ஏன்னா இந்த படிச்சவங்க சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோவென்று போவான்னு இருக்கு. சில அதிகாரிகள் அவருடைய அந்த நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்டு மக்கள் நலனை முன்னிட்டு அவர் சொல்லுகின்ற காரியங்களை ஒப்புக்கொள்வது கிடையாது. மனசுக்குள்ள இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சினிமாவில் வேணா நடக்கும், இப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஏகன மோகனையா பேசும்போது அவருக்கு கோபம் வருது. நீங்க படிச்சவங்க தானே, உங்ககிட்ட நாங்க ஒரு யோசனை கேட்கிறோம், நீங்க இது நடக்காது அது நடக்காதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. அப்ப அவர் அவங்கள பிளேஸ் மாத்துறாரு, வைக்கிறாரு. அப்படி மாத்தும் போது சேஷன் 5ல இருந்து 3க்கு கொண்டு வந்த மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் நடந்துருது. 5ல இருந்து 3க்கு கொண்டு வந்தா அது ப்ரமோஷன், ப்ரமோட் பண்றதா நினைச்சிட்டு ப்ரமோஷன் கொடுத்துட்றாங்க. சரி, இட்ஸ் ஓகே, அதை பற்றி இல்ல. நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது, எல்லா இடத்துலயும் எல்லாம் உண்டு. ஆனா நல்லதை நினைச்சு செய்யும் போது அந்த நல்லதுக்கு உதவி செய்ய வேண்டியதானே படித்தவர்களுடைய கடமை, படித்த அதிகாரிகளுடைய கடமை. அதை செய்யாம இது நடக்காது அது நடக்காது அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்? அதை நடத்தி காட்ட வேண்டியதுக்கு தானே உங்களை அங்க நியமிச்சிருக்குது.
அப்படித்தானே சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது இதெல்லாம் முடியாதுனாங்க, நான் முடிச்சு காட்டுறேன். எம்ஜிஆர் முடிச்சு காட்டினாரா இல்லையா? அவரோடய அந்த சத்துணவு முடிஞ்சிச்சு. இவங்க சொன்ன மாதிரி அது வேஸ்ட்னா அது அவர் காலத்தோட முடிஞ்சிருக்கணும். அப்ப அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம், இவங்கதான் நாளைய குடிமக்கள். அவங்களுடைய ஆரோக்கியம் என்பது நம்முடைய ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அது பெற்றோருடைய கடமை தான். பெற்றோருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாம் சரி. முன்பு இருந்ததை விட இன்னைக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்துதானே இருக்குது. சிலவற்றை நெறிமுறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதை செய்ய தவறிட்டு பொத்தாம் பொதுவா குற்றம் சுமத்தக்கூடாது. தனியார் பள்ளிகள் கொண்டு வந்தார். தனியார் பள்ளிகளை நெறிமுறைப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? யார் அதை தவற விட்டாங்க? அதைத்தான் யோசிக்கணுமே தவிர உடனே பொதுவுல தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு குற்றம் சுமத்தக்கூடாது. அப்படி கொண்டு வர போய் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் படிச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலயும், முன்னாடி எல்லாம் வேலை காலி இல்லைன்னு போடுவாங்க, இப்ப வேலைக்கு ஆள் தேவைன்ற போர்டை பாக்குறோம். நாங்க எங்க ஆயுஷ் காலத்திலேயே ரெண்டையும் பார்த்துட்டோம். 8 பிள்ளை பெத்த காலத்தையும் பார்த்துட்டோம். ஒரு பிள்ளைக்கு ஊர் ஊரா போய் கருமுட்டைய யாருடைய கருமுட்டையோ வாங்கி கருவுறுதல் நிகழ்த்துறதையும் நாங்க எங்க காலத்திலேயே பார்த்தோம். ஆக எம்ஜிஆர் நல்ல எண்ணத்தோடு தான் எதையும் மக்கள் நலம் நாடியே செய்வார். இந்த படத்துல நேற்று இன்று நாளைக்கு அப்படி ஒரு பாட்டு, அந்த பாட்டு வரவும் அந்த படம் பயங்கர ஹிட். ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர் சொல்றாரு. அந்த காலத்துல இருந்து அவருடைய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்றதான் அவருடைய முதல் தத்துவ பாட்டு. அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு பிறகுதான் அவர் படத்துக்கு படம் தத்துவ பாட்டு, அதுவும் கருப்பு சட்டை போட்டே பாடுவார். அந்த மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு தத்துவ பாட்டு, நல்ல ஒரு தத்துவ பாட்டு வைப்பார். இப்ப இந்த தத்துவ பாட்டு என்னடானா அப்படியே திமுகவுக்கு கோங்கோமா வருது, வரத்தான செய்து. அந்த மாதிரி அந்த பாட்டு. இதுக்கு முன்னாடி இதய வீணை வரும். இதய வீணை அதுல ஒரு ஐரணி பாருங்க. இதய வீணை ஷூட்டிங்ல இருந்துதான் எம்ஜிஆர் மூக்க முத்துவோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு வைக்கிறார். அந்த மேக்கப்போடயே வந்திருப்பாரு மூக்க முத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறத பார்த்தா. அப்படி ஆரம்பிச்சு வச்சுட்டு அந்த படம் முடிகிறதுக்குள்ள கட்சியை விட்டு வெளியேற்றி வெளியே வந்துட்டார். ஆனா அந்த படத்துல என்ன ஒரு பெரிய நன்மை கிடைச்சதுன்னா, அந்த 70ல அவர் எக்ஸ்போ இதுக்கெல்லாம் உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்தாருல, அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்ணது மணியன். இந்த மணியனுடைய ரோல் எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த அதிமுகவினுடைய ஆரம்ப கட்டங்கள்லயும் ரொம்ப சிக்னிபிகன்ட் ரோல். அதை நம்ம மறுக்க முடியாது. அது பிளஸ் ஆர் மைனஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ன்றதெல்லாம் வேற. பட் ஹீ பிளேட் அ சிக்னிபிகன்ட் ரோல் இன் அண்ணாடிஎம்கே இன் த ஏர்லி டேஸ். அப்போ அவர் எம்ஜிஆர், புலவர் வே லட்சுமணன், அவர் மணியன் இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் போட்டு ஒரு படம் எடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா நடிச்சு தரேன், ஃப்ரீயா இல்ல ஏதோ நடிச்சு தரேன் அப்படின்றாரு. அப்புறம் அவங்க எடுக்கிறாங்க. அவர் தொடர்கதையா எழுதின இதய வீணை அப்படின்ற படத்தையே கதையவே வச்சு படமா எடுக்கிறாங்க. அதுதான் காஷ்மீர்ல எல்லாம் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்கன்ன உடனே, திமுகவை விட்டு வெளியேற்றணும்னு அதுல ஒரு பாட்டு சேர்க்கிறாங்க. ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகங்கள் இருக்குது பூமிக்குள்ளே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை போட்டுதான் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுப்பாங்க இதய வீணைக்கு, தினத்தந்தி மற்ற பத்திரிகைகள்ல. ஆனந்தம் இன்று ஆரம்பம் பாட்டு போடுறது இந்த கால் பக்க விளம்பரத்துல எம்ஜிஆரும் அந்த மஞ்சுளாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் போட்டு ஆனந்தம் இன்று ஆரம்பம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். ஆனா ஃபுல் பேஜ் விளம்பரத்துல எம்ஜிஆர் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு பாடுற அந்த ஸ்டில் போட்டு, ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகங்கள் இருக்குது பூமிக்குள்ளேன்ற அந்த 4 வரி தான் போகும் ஒரு பக்க விளம்பரம். அப்பவே அந்த அதிமுகவின் கொள்கை பிரச்சார பாடல் அதுதான் முதல் பாட்டு. அதுக்கு அடுத்தபடியாதான் அந்த நேற்று இன்று நாளையில இந்த பாட்டு. இன்னொன்னு கவனிங்க, இந்த எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப ஹீரோயிசம் காட்டுற படத்துல எல்லாம் நடிக்கவே இல்லை. உரிமை குரல், நீதிக்கு தலைவணங்கு, அப்புறம் ஊருக்கு உழைப்பவன், உழைக்கும் கரங்கள் கொஞ்சம் வித்தியாசம், ஊருக்கு உழைப்பவன், இன்று போல் என்றும் வாழ்க, இதயக்கணியில எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர், அந்த அளவுக்கு தான் அந்த படம் போகும். அதுல அந்த நீங்க நல்லா இருக்கணும் பாட்டு மட்டும்தான் அவருடைய நல்ல குணாதிசயங்களை காட்டி அதோட அந்த பாட்டு முடிஞ்சிடும். அப்புறம் படம் சீரியஸா போய் அதுக்கு பிறகு அந்த லார்ஜர் தேன் ஹியூமன் பீயிங் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சாதனை நாயகனெல்லாம் அவர் எந்த படம் நடிக்கல. ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு சாமானிய குடிமகன் போலத்தான் என் படங்கள்லாம் நடிச்சார். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. படங்கள் நல்லா ஓடுச்சு,
நம்ம நினைக்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல, எம்ஜிஆர் என்ற ஹீரோ, அந்த பிம்பம், அந்த இது வந்து அதுக்கு பிறகு அவர் படம் ஆரம்பிச்ச பிறகெல்லாம் அதுல அவர் அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் எடுத்து பண்ணவே இல்லை. நீதிக்கு தலைவனங்களை எல்லாம் அவர் குற்றம் செய்துட்டு தண்டனைக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாத்தான் தன்னை காட்டுவார். இந்த நேற்று இன்று நாளையிலையும் அவர் ஒரு குப்பை கூட்டுவாரு, அப்புறம் ஒரு பத்திரிகை வேலை பார்ப்பாரு, அது பண்ணுவாரு இது பண்ணுவாரு. ஒரு பெரிய இமேஜ், ஹீரோ இமேஜ் எல்லாம் அதுல கிடையாது. ஒரு சாதாரண மனிதனாகத்தான், ஒரு ஏழப்பட்ட குடும்பம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காப்பாத்துற ஒரு மனிதனாகத்தான் நடிச்சிருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த பிம்ப சிறைக்குள்ள அவர் எல்லாரையும் சிறைப்படுத்தினார்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ரொம்ப இயல்பான ஒரு சாமானியன் ரோல் தான் அப்புறம் நடிக்கிறார். ஆனா உண்மையில அவர் தலைவர் ஆயிட்டார், கட்சி தலைவர் ஆயிட்டாரு. மக்கள்லாம் அவரை அப்படி அவருடைய ஹீரோயிசத்தை கொண்டாடுறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. அடுத்தடுத்த வெற்றிகளுக்காக காத்து கொண்டே இருக்கிற நேரத்துல அவர் படங்கள் வந்து ஒரு சாமானியனை பற்றிய படமாகவே இருக்கு. இப்ப நேற்று இன்று நாளை முடியுது. அதுக்கு அடுத்து உரிமை குரல் வந்து ஆடிக்கொண்டிருந்த ஓடத்தை ஓட வைத்தவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. சித்ராலயாவின் ஓடம் வந்து சிவாஜி படமா எடுத்து அதுக்கு பிறகு என்னென்னமோ படம் எடுத்து ஸ்ரீதர் என்ற ஒரு அறிவுஜீவி தோற்று போய் நொந்து போயிருந்த காலம் அது. அப்ப அவர் வந்து போட்டிக்கு தான் சிவந்தமணி எடுத்தார். எம்ஜிஆர் நடிச்சுட்டு அது வந்து முதல்ல எம்ஜிஆர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அப்புறம் மறுநாளே அவரு அந்த காதலிக்க நேரம் இல்லை, அந்த படம் கலர் படம்னு போட்ட உடனே எல்லாரும் எம்ஜிஆர்ட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் எம்ஜிஆர் நடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காரணமோ தெரியாது. அதுக்கு பிறகு சிவந்தமனுக்கு அவர் வாங்கின 25,000 அட்வான்ஸோட போச்சு, அந்த படம் நடிக்கல. இதுக்கு போட்டியா ஸ்ரீதர் என்ன பண்றாரு, அவர் என்ன அப்படி பெரியவரா, நடிக்க மாட்டாரா, அப்படியாக்கும்ட்டு சிவாஜியை வந்து நான் மேக்கப் போடாம நடிக்க வைப்பேன்லாம் நடிக்க வச்சார். நான் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் நடிக்க வைப்பேன் அப்படியெல்லாம் நடிக்க வச்சாரு. கடைசியில என்ன பலன் கிடைச்சது? துட்டு கிடைக்கல. படம் அவர் செலவழிச்சதுக்கு கொடுக்கல. செலவழிச்சதை விட லாபம் கிடைச்சாதானே படம் லாபம். கர்ணன் படமே ஜெய்ப்பூர்ல அங்கெல்லாம் போய் எடுத்தாங்க. பிறகு ஏன் அங்க இருந்து அவர் இங்க பத்மினி பிக்சர்ஸ் இங்க வர்றாரு எம்ஜிஆர் கிட்ட. இந்த மாதிரி ஸ்ரீதர் எடுத்த படமும் சிவந்தமனும் வெளிநாட்டுல போய் ஷூட் பண்ணாங்க. அதுல சந்தோஷமா இருந்தது சிவாஜியும் காஞ்சனாவும் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஊரெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இலவசமா வந்து பார்த்து நல்லா மகிழ்ச்சியா நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அவங்க கரியர்ல அவங்க கிராஃப்ல அது ஒரு முக்கியமான படம். ஸ்ரீதருக்கும் படம் முக்கியம்தான், ஆனா பணம் வரல, நஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். அப்ப இந்தி நடிகர் ராஜேந்திரகுமார் சொல்றாரு, நீங்க ஏன் எம்ஜிஆரை பார்த்து பேசக்கூடாது அப்படின்ற. ஐயோ, அவரு ஏற்கனவே ஒரு படம் எடுத்து இப்படி ஆகி போச்சு, 2 நாள் ஷூட்டிங்கோட நின்று போச்சு, அவருக்கு என் மேல கோபம். நான் அவருக்கு போட்டியா கலர் படம் எடுக்கிறேன், போட்டியா இல்ல அவரை வச்சு கலர் படம் எடுக்காம புதுமுகங்களை வச்சு கலர் படம் எடுக்கிறேன். அப்புறம் சிவாஜியை வச்சு நான் மேக்கப் இல்லாம படம் எடுத்தேன். இதெல்லாம் ஒரு சவால். நீங்க மேக்கப் இல்லாம நடிக்க முடியுமா? நான் ஏன் நடிக்கணும்? எம்ஜிஆருக்கு என்ன அந்த சவாலை ஏத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சினிமான்றது ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ். அதுக்கு வந்து அப்படியே நேச்சுரலா போய் நடிக்கணும்ன்றதுக்கு நம்ம என்ன ஆர்ட் பிலிமா எடுக்கிறோம், கமர்ஷியல் பிலிம். அப்படின்னும் போது அதுக்கு நேச்சுரலா நடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நேச்சுரலா நடிச்சு என்ன ஓடிச்சு, நெஞ்சிருக்கும் வரை சொல்றோம். அதுல முதல் பாதி நேச்சுரலா தான் நடிச்சாங்க. கேஆர் விஜயா எல்லாம் ஒரு மாதிரி கன்றாவியா தான் இருப்பாங்க. அந்த லைட்டிங்கும் ரொம்ப புவர் லைட்டிங்கா தான் இருக்கும். அதுக்கு பிறகு முத்துராமன் ஒய்ஃபா நடிக்கும் போது ஃபுல் மேக்கப்ல தான் நடிச்சாங்க. அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான், ஒரு கட்டத்துக்கு செய்து பார்க்கலாமே தவிர முழுசுமெல்லாம் அப்படி செஞ்சோம்னா படம் ஓடாது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி இருப்பாங்க. இப்ப திரும்ப யாரு வர்றாரு, ஸ்ரீதர் வந்து பார்க்கணும். ராஜேந்திரகுமார் சொல்றாரு, இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, அவர் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் அவரை பத்தி நல்ல விதமா தான் கேள்விப்படுறேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் அவரை பற்றி நெகட்டிவா பேசியிருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு உடனே அப்புறம் சரின்னு எம்ஜிஆர் காதுக்கு இந்த விஷயம் வருது. ஸ்ரீதர் பார்க்க விரும்புறாருன்னு உடனே எம்ஜிஆர் சொல்றாரு, நீங்க வந்து என்னைய பார்க்க வேண்டாம், அது உங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கா இருக்கும். கடைசியில எம்ஜிஆர் காலையில் போய் விழுந்தார் ஸ்ரீதர் அப்படின்னு போடுவாங்க. நானும் உங்களை வந்து பார்க்க வேண்டாம், நம்ம பொதுவான ஒரு இடத்துல பார்ப்போம்னு நம்பியார் வீட்டுல வச்சு சந்திச்சு பேசுறாங்க. பேசும்போது சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் நடிச்சு தரேன்ட்டு உடனே ஒரு பேப்பர் எடுத்து நான் வந்து இந்த படத்துல நடிக்கிறேன், 6 மாசத்துக்குள்ள இந்த படத்தை முடிச்சு கொடுப்பேன், ஸ்ரீதர் உங்களுடைய படத்துல நடிக்கிறேன் எம்ஜிஆர் எழுதி கையெழுத்த போட்டு கொடுத்தாரு. எதுக்குங்க நீங்க கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க, நீங்க சொன்னாவே போதும் அப்படின்றாரு ஸ்ரீதர். இதை வச்சு உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிக்கங்கன்றாரு. அப்ப எம்ஜிஆர் எவ்வளவு யோசிக்கிறாரு பாருங்க. சும்மா வாயால சொன்னா போன தடவை இப்படித்தான் இது எம்ஜிஆரை வச்சு ஸ்ரீதர் ஒரு படம் ஆரம்பிச்சாரு, அது போச்சு, அந்த மாதிரி இப்பயும் அப்படித்தான் போகும்னு நினைப்பாங்க. அவரே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா
ஏன்னா நீங்க கையெழுத்து போட்ட பேப்பரை காமிச்சாரு, அதனாலதான் நாங்க பணம் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பிடிமானம் இருக்குது அப்படின்ட்டு நம்புவாங்க. ஸ்ரீதர் படத்துல எம்ஜிஆர் நடிக்கிறார் உறுதி, அவரே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. கையெழுத்து போட்டு கொடுக்கறதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் இல்லை, எம்ஜிஆர் அப்படி கையெழுத்து வாங்க முடியாது. அப்படின்ன உடனே இதை நீங்க பைனான்ஸ்க்கு வச்சுக்காங்கன்னா உடனே 2 பேர் ஓடியாந்து ஸ்ரீதருக்கு வேண்டிய பைனான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்ரீதருக்கு தான் பணம் இல்லையே, பைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு எம்ஜிஆர். ஒரு கையெழுத்து அவருக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்துருச்சு. படம் முடிஞ்சு. உரிமை குரல். உரிமை குரல் வந்து என்ன, ஒரு அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கிற கதை. கிட்டத்தட்ட அந்த படத்தை பார்த்தா திரும்ப திமுகவும் அண்ணா திமுகவும் இணைந்து விடுமோ அப்படின்னு தோணக்கூடிய வகையில வந்த படம். ஆனா அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்கவும் இல்லை. அதுக்கான இது அதுக்கு பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு பிறகு நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் வந்து அவ்வளவு சக்சஸா இல்லை, அதை நம்ம பிறகு பேசுவோம். இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு அது நடந்தது. இப்போ வந்து அந்த பிரச்சனை வரல. அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு விவசாயியோடைய கதை அது. அதுல எல்லாம் பெரிய ஹீரோ இமேஜ் எல்லாம் எம்ஜிஆர் ஒண்ணும் கிடையாது. ஆனா ரொம்ப அழகா ஒரு இளைஞனை விட, இன்னும் ஒரு நிஜ இளைஞனை விட அவர் கூடுதல் துருதுருப்பான இளைஞனாக நடித்திருந்தார். அதுல 2 பாட்டுகள்லாம் ஒரு இளைஞனுக்குரிய குறும்புத்தனத்தோட ஒரு அத்த மகனா என்னென்ன குறும்புத்தனம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வசனம், பாட்டு, டான்ஸ், காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் கவர்ச்சியாக எடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமோ. உடனே எல்லாரும் எம்ஜிஆர் சின்ன பிள்ளையோட நடிச்சாரு, 18 வயசு பிள்ளையோட நடிச்சாரு, ஆபாசமா நடிச்சாரு, என்ன வேணாலும் சொல்லலாம். சொல்றவங்களுக்கு என்ன, கட்டின வீட்டுக்கு 1000 குறை சொல்லலாம். ஆனா அந்த போட்டி அப்படின்னு வரும்போது அந்த போட்டியிலையும் நம்ம வெற்றி பெறணும், அந்த இளைஞனாகவும் நடிக்கணும். அப்ப வந்து கமலஹாசன், ரஜினிகாந்த் எல்லாம் வந்துட்டாங்க. இங்கேயும் ஃபீல்டுல போட்டி இருக்கு, இந்தி படங்களும் போட்டியா உள்ள வந்துகிட்டு இருக்குது. ஆராதனா அது இதுன்னு வந்துட்டு இருக்குது. அந்த அந்த படங்களோடையும் போட்டி படணும், இங்க இருக்கிற இளைஞர்களோடையும் போட்டி படணும், தன்னுடைய தொழிலை தக்க வச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் படம் நடிச்சாதான் நம்ம வந்து சினிமாவுக்கு, இந்த அரசியலுக்கு பணம் செலவழிக்க முடியும். அவருடைய எல்லா செலவுகளுக்கும் அவருக்கு வருமானம் இது. அந்த ஒரு ஆளு 50 வயசுலயும் 55 வயசுலயும் அத்தனை 1000 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி நின்று வேர்த்து விறுவிறுக்க நடிச்சு மேக்கப் போட்டு தன்னோட இயற்கைக்கு மீறிய ஒரு துருதுருப்போடு. 50 வயசுக்கு உண்டான பலகீனங்கள்லாம் அவருக்கும் இருந்திருக்கும் தானே. அவருக்கும் ஆஸ்துமா இருந்துச்சு. என்னதான் ஹெல்த்தியான எக்ஸசைஸ் பாடியா இருந்தாலும் இயற்கையை நாம் வெல்ல முடியுமா? ஆரோக்கியமா இருக்கலாம், என்ன சாப்பிட்டாலும் செமிக்கும், நல்லா நடக்கலாம், குதிக்கலாம், ஓடலாம். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பலகீனம், ஏதாவது ஒரு நோய் அறிகுறி இருக்கத்தானே செய்யும். அவருக்கு ஆஸ்துமா இருந்ததுன்னு அவர் மீனவன் நண்பன் அந்த ராத்திரி 12 மணிக்கு அந்த கட்டடத்துக்கு மேல நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் நாங்க ஷூட் பண்ணோம். வேண்டாண்ணே, மார்கழி மாசம் ரொம்ப பனிக்காலமா இருக்குது அப்படின்னு நாங்க சொன்னோம். இல்ல பரவாயில்லன்னு அவர் ஷூட்டிங்ல கலந்துகிட்டாருன்றாங்க. அப்ப அவர் அந்த பலகீனத்தோட தானே அவர் கலந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆள் தானே பாடுபட்டாரு அந்த கட்சி வளர்க்கறதுக்கு. அந்த நேரம் அவருடைய தனிப்பட்ட உழைப்பு, வயோதிக காலத்தின் உழைப்பு, வயோதிகத்தை வெளியே தெரியாம வேற, அது ஒரு பெரிய சவால், இயற்கைக்கு விடப்பட்ட ஒரு சவால் அது. அப்ப ஆனா நீங்க உரிமை குரல்ல பாருங்க, அப்படியே லதாவுக்கு மேட்சா இருப்பாரு எம்ஜிஆர். அந்த படம் என்ன ஓட்டம் ஓடுச்சு. உரிமை குரல் வந்து 25 வாரம் ஓடிய படம். அதுக்கு அடுத்து இதய கனி ஓடுச்சு. அதே மாதிரி உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அடுத்து கோடிக்கணக்குல வசூல் பண்ண படம் உரிமை குரல். அந்த காலத்துல அதனுடைய மொத்த வசூல் வந்து கோடிக்கு 1 கோடியே 20 லட்சம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்று போல் என்றும் வாழ்க, இதே கனி. இன்று போல் என்றும் வாழ்க படம் ரொம்ப எல்லாம் பெருசா நமக்கு இப்ப தெரியாது, ஞாபகத்துல கூட இருக்காது நிறைய பேருக்கு. ராதா சலூஜா நடிச்ச படம் 2ம். அவங்கதான் முதல் பம்பை வரவு. இப்படி எல்லாம் வந்து அவர் சினிமாவிலையும் போட்டி போட்டு ஜெயிக்கணும், அரசியல்லையும் போட்டி போட்டு ஜெயிக்கணும். அப்ப எப்படி ஒரு இரட்டை குதிரையில சவாரி செய்யற ஒரு இது. ஆனாலும் அவர் 2யுமே பேலன்ஸ்டா வெற்றிகரமாக கொண்டு வந்தார். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு
உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காணத் தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.